இந்த பொண்ணு இந்த பாம்புக்கு இறைச்சி கொடுத்து அந்த பாம்பா வளர்க்குறா. ஒரு நாள் இந்த பொண்ணு தூங்கி இருக்கும்போது அந்த பாம்பு இந்த பொண்ணு பக்கத்துல வந்து தூங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து இந்த பொண்ணு ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கணவனை எழுப்பி, பாம்பு நம்ம பக்கத்துல வந்திருக்கு, என்ன சாப்பிட போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது கணவன் சொல்றாரு, அது நம்ம வளர்க்குற பாம்பு, அதையும் அப்படி பண்ண போகுது, தூங்குன்னு சொல்லிட்டு மனைவியை திட்டுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது மறுபடியும் இந்த பாம்பு இந்த பொண்ணுகிட்டே வருது. இதனால இந்த பொண்ணுமே பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்ப கணவன் சொல்றாரு, நான் முக்கியமான ஒரு வேலைக்கு போறேன், போயிட்டு வர 2 நாள் ஆகும், அதனால நீ வீட்டுல இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்ப இந்த பொண்ணு ராத்திரி தூங்கி இருக்கும்போது அந்த பாம்பு மெதுவா அந்த பொண்ணு கிட்ட வந்து இந்த பொண்ணை முழுங்க பாக்குது. இதனால இந்த பொண்ணு பயந்து உடனே கதவை மெதுவா திறந்துகிட்டு அங்க இருந்து வரா. அப்ப இந்த பாம்பு இந்த பொண்ணை துரத்திட்டு வரும்போது இந்த பொண்ணு வேகமா ஓடி வந்து வெளி கதவை திறந்துட்டு வெளியில தப்பிச்சு போக பார்க்கும்போது கதவை வந்து கணவன் லாக் பண்ணிருக்காரு. உடனே இந்த பொண்ணு அந்த பாம்பு கிட்ட வர்ற வரைக்கும் மெதுவா வெயிட் பண்ணி கிளிப்ப அந்த பாம்போட கண்ணுல சொருகி அந்த பாம்பை மயங்க செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இரும்பு கம்பியை வச்சு டோரை ஓபன் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சு வரா. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு நம்ம கணவன் எதுக்காக இப்படி பண்ணிருப்பாருன்னு சொல்லி யோசிக்கிறா. அதாவது இந்த பொண்ணு பேர்ல தான் சொத்தெல்லாம் இருக்கனால கணவன் மனைவி எப்படியாவது இந்த பாம்பை வச்சு கொலை பண்ணதுக்கு அப்புறமா சொத்தெல்லாம் நம்ம பேர்ல வந்துரும் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு ஒரு சயின்டிஸ்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, அந்த பாம்பு ஏன் பேச்சு கேட்கணும், அதுக்கு எனக்கு ஒரு மெடிசன் வேணும்னு சொல்லும்போது உடனே அவரும் ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சு இந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணு, பாம்பு செத்து போயிருச்சு, அதனால நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லும்போது கணவனும் வீட்டுக்கு வந்து உனக்காக நான் இன்னொரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பாம்பை கிஃப்டா கொண்டு வந்திருப்பாரு. உடனே மனைவி அந்த கன்னை வச்சு அந்த பாம்பை ஷூட் பண்ணி அந்த பாம்பை வச்சு கணவனையும் போட்டு தள்ளுறா.